ஜூட் பையின் சிறுகதை. காலை நேரம். கடை ஒன்றின் மூலையில் அமைதியாக நின்று கொண்டிருந்தது ஒரு அழகான பிரீமியம் குவாலிட்டி ஜூட் பை. நான் யாருக்காக உருவாக்கப்பட்டேன் என்று மனதில் நினைத்தது. அதே நேரத்தில் ஒரு குடும்பம் உள்ளே வந்தது. அவர்களிடம் இருந்தது ஒரு குளிர்ந்த ஐஸ்கிரீம் டப்பா. அதை எப்படி பாதுகாப்பாக எடுத்துச் செல்லலாம் என்று யோசித்தபோது அந்த அம்மா அந்த ஜூட் பையை பார்த்தார். பையன் பார்க்கும் ஜன்னல் பகுதியை பார்த்ததும் இதுதான் சரி என்று மகிழ்ச்சியுடன் எடுத்தார். ஐஸ்கிரீம் டப்பா பையின் உள்ளே அழகாக சென்று நின்றது. இது என்னுடைய புதிய வீடு போல என்று டப்பாவும் மகிழ்ந்தது. வீடு செல்லும் வழியிலும் ஜூட் பை அனைவரின் பார்வையையும் கவர்ந்தது. இயற்கைக்கு நெருக்கமான வடிவம், பிரீமியம், தரமுள்ள தையல், பலமோ அழகோ ஒன்றை ஒன்று மிஞ்சியது. அந்த நாளில் ஜூட் பை புரிந்து கொண்டது. ஒவ்வொரு பயணத்துக்கும் சுற்றுச்சூழலை காக்கும் ஒரு சின்ன ஹீரோ நான்.